Vivo Y சீரிஸில் Y31 and Y31 Pro அப்படின்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Y31 பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் Y31 Pro எப்படி இருக்குது, ஆனால் இந்த ரேட்டில் நீங்கள் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா, நீங்கள் வாங்குறது வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்ததுன்னா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Y31 Proவோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு AMOLED பேனல் யூஸ் பண்ணல, ஐபிஎஸோட LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட். நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், AMOLED பேனல் யூஸ் பண்ணலையே, இது நல்ல டிஸ்பிளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஐபிஎஸ் டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேவே இருக்குது. AMOLED பேனலுக்கு ஈக்குவலண்ட்டான டிஸ்பிளே கூட ஐபிஎஸ் டிஸ்பிளேல இருக்குது. இங்கே ஐபிஎஸ் LCDயா இல்லை AMOLEDங்கிறது முக்கியம் இல்லை, உங்களோட யூஸ் கேஸ்க்கு எப்படி வேணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Full HD +க்கான ரெசல்யூஷன். அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 383 பிக்சல்ஸ் per inch. ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அண்ட் நீங்கள் மீடியா கன்சம்ஷன் பண்ணுற போது வீடியோலேருந்து ரீப்ரொடியூஸ் ஆகிற கலர் பெட்டராக இருக்கிறதுக்காக இங்கே 83%க்கான NTSC கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளே பீக் பிரைட்னஸ் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1050 nits வரைக்கும் போகும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கூட ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும், பெரிய ஹெசிடேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek ஒரு Dimensity 7300 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு மிட் ரேஞ்சில் நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம், நல்ல பர்ஃபார்மன்ஸும் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் 3.1 ஸ்டோரேஜ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா ரெகுலர் யூசேஜுக்கு இந்த ஃபோன் சூப்பரான ஃபோன்னே சொல்லலாம். அண்ட் கேமிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸ் கேம்லேருந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம் உங்களுக்கு ப்ளே பண்ண முடியும். ஆனால் கேம்ஸ் இது டிஃபர் ஆகும், உங்களுக்கு கேம் ப்ளே உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமராஸ் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதோட அப்பேச்சர் எடுத்துக்கிட்டு f1.8. செகண்டரி சென்சார் தேவையே இல்லாத யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6500 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 44 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதே சார்ஜிங் ஸ்பீட் தான் Y31லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1%லேருந்து 50% உங்களுக்கு வெறும் 38 மினிட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லி Vivo கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஏயான FunTouchOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேஷன் ட்ராப் டெஸ்ட்டுக்கும் இங்கே இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 18,999 இருக்கும். அண்ட் 256GB வேரியண்ட் உங்களுக்கு 20,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு IPS LCD பேனலாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் எனக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் வேணும்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஃப்லைன் சென்ட்ரிக்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆஃப்லைனில் இந்த ஃபோன் ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்ட் இந்த ஃபோன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி, இல்லை விவோட அஃபிஷியல் சைட்டில் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டெயிலர்ஸ் வச்சு உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 1500 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன் அவைலபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் ஓகேவாக தெரியுது. அண்ட் வேறு என்னெல்லாம் வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.